அன்புசாய் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். மீண்டும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சத்குரு பாபா யார், அவர் எப்படி ஒவ்வொருவருடைய மனத்துக்குள்ளேயும் நுழையினாரு, அவங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பேச பேச நிறைய பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா பாபாவுடைய நான் அடியவராக மாறுவதற்கு பாபாவே காரணமாக இருந்தார். ஏன்னா நான் 1989, 90, 91 மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட். அடையாரில் இருக்கிற மியூசிக் கல்லூரியில் நான் மாணவனாக இருந்தேன். அப்போ அந்த கல்லூரியில் நான் சேர்மனாக இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களோட போய் நம்ம அந்த கல்லூரியில் இருந்து பக்கம்தான், அதாவது அடையார் மியூசிக் காலேஜ்லேருந்து சாய்பாபா கோயிலுங்கிறது ரொம்ப பக்கம். அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் போய் உட்காந்துருப்போம், நண்பர்களாக போய் உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லோரும் பாபா வழிபட்டு போயிட்டு இருப்பாங்க. நான் பார்ப்பேன், என்னடா ஏதோ ஒரு சிலைய பொம்மை மாதிரி இருக்குது அது. அப்போ ஏன்னா நம்ம நான் வந்தது கருங்கல் சிலையை பார்த்து வளர்ந்தவன். கருங்கல்னா விக்கிரகம் அந்த மாதிரி பார்த்து வளர்ந்ததுனால அது ஒரு மார்பிளில் வடிவமைக்கப்பட்டிருந்ததுனால நான் என்னடா பொம்மையை பார்த்து பார்த்து கட்டி பிடிச்சி வணங்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கேன். ஆனால் அவர் எனக்குள்ள எப்படி வருவார், எப்படி வந்தார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிக பிரமிப்பாக இருக்கு. நான் மிகப்பெரிய சில பெரிய ஒரு சாய்பாபா பக்தனும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் எனக்குள் வந்ததுக்கு பிறகு நான் அவருடைய அடிமை ஆயிட்டேன். அந்த அளவுக்கு அவர் எனக்கு தாயா, தந்தையா, நண்பனா, உறவுகளாக இருந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சாய்பாபாவை நான் அம்மா அப்படிங்கிற லெவலில் நான் ஏன் ஏற்றுக்கிட்டேன்னா, நான் உயிருக்குயிராக நான் நேசித்தது எனக்கு உலகத்தின் முதல் கடவுள் என் தாயை தான் நான் நினச்சேன். அவங்க தான் இப்பயும் இருக்காங்க. அது பாபாவும் தெரியும். பாபாவுக்கு அதை நான் சொல்லியிருக்கேன். நான் அப்பப்போ பேசும்போது சொல்லுவேன், முதல்ல எங்கள் அம்மா தான் எனக்கு கடவுள், அப்புறம் தான் நீங்கள் எப்படி சொல்லுவேன். அந்த அளவுக்கான ஒரு அன்பு எங்கள் தாய் மேலே நான் வச்சுருந்தேன். அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணும்போது எங்கள் அம்மா கூட என்னை பற்றி நிறைய கனவுகள் அவங்களுக்கு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்து திருத்துறைப்பூண்டின்னு திருவாரூர் மாவட்டத்தில், பெரிய திருவாரூர் மாவட்டம். அப்போ அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, அந்த ஊரில் நான் படித்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகள்லையுமே நான் நடிப்பாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், பேச்சு போட்டி எதுவாக இருந்தாலும் ஸ்கூலில் நான் முதல் இடத்துல பிடிப்பேன். இந்த அளவுக்கு இறைவன் என்னை வச்சுருந்தாரு. எங்கள் அம்மா என்னை அப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். பாட்டு போட்டி அப்படின்னா அந்த மாவட்ட லெவலில் பாரதியார் பாட்டு போட்டியாக இருக்கட்டும், நூற்றாண்டு விழாவாக இருக்கட்டும், அதனால் நான் முதல் பரிசு வாங்கியிருக்கேன். முழுக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு மிகப்பெரிய என்னுடைய 14வது வயசு நினைக்கிறேன், 14வது வயசு 15 வயசு இருக்கும், 14+. அந்த காலகட்டத்தில் நானே சொந்தமாக ஒரு கதை, திரைக்கதை, வசனம், பாடல், இசை, டைரக்ஷன் சொந்தமாக ஒரு ட்ராமா ஒன்று நடத்தினேன். அந்த நாடகத்தில் நானே ஹீரோ. ஸோ அந்த ட்ராமாவை பார்த்தவங்க என்னை நீ திரைப்படத்துறைக்கு போனால் பெருசாக சாதிக்கலாம், அதனால் தயவுசெய்து நீ உடனே ஊர் கிளம்பு, உனக்கு வேறு எதுவும் தேவையே இல்லை, நீ அந்த அளவுக்கான டேலண்டட் அப்படிங்கிற மாதிரி என்னை உசுப்பேற்றி அவங்களே காசெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்து என்னை சென்னைக்கு அனுப்பிச்சாங்க. நான் சென்னைக்கு பல துறைகளில் இசைத்துறையில் நான் எனக்கு ரொம்ப அரடாக போட்டிருக்கும்போது நான் சென்னையில் மியூசிக் ட்ரூப் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிறகு வந்தவர்கள் தான் மற்ற இங்கே பிறகுற பெரிய ட்ரூப்புகள் எல்லாமே. அந்த அளவுக்கு நான் இசை சார்ந்து என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஏன்னா மெட்ராஸில் நம்ம வாழணும்னா நமக்கு ஏதாவது ஒரு தொழில் வேணும். அப்போ எனக்கு தெரிஞ்சது பாட்டு, இசை, பாடுவேன், ஸ்டேஜெல்லாம் பாடுவேங்கிறதுனால அதையே என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக மாற்றிக்கிட்டே நான் உட்காந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படங்களில் நான் கேரக்டர் ரோல், சின்ன சின்ன ரோல்களெல்லாம் பண்ணேன். படங்களுக்கு 2-3 படங்களுக்கு இசையமைத்தேன். அப்படிலாம் இருக்கும்போது எங்கள் அம்மாவோட எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி செய்கிறதுக்கான போராடிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டாங்க. ஆக்சுவலி நான் ஒரு போராடி ஒரு இடத்த நான் பிடிக்கிற நேரத்தில் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிடும். திடீர்னு ஒரு பெரிய படத்துக்கான ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அட்வான்ஸ் வந்ததுன்னா உடனே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஹாஸ்பிட்டல் வீடு எங்கள் அம்மா காப்பாற்றி வீட்டில் கொண்டாந்து வச்சா தான் எனக்கு திருப்தி வரும். அந்த அளவுக்கு நான் எங்கள் அம்மா மேலே நான் அன்பு வச்சுருந்தேன்.
ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில வந்து ஒ அது ஒரு வாழ்க்கையில எனக்கு வந்து நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு. என்னுடைய உலகம் அப்படின்னு சொன்னா, அது வந்து எங்க அம்மா மட்டும்தான். அவங்கள சுத்தியே தான் என்னுடைய வாழ்க்கை. அப்படியே நான் அம்மா பிள்ளையாவே வளர்ந்துட்டேன். அப்படி இருக்கும்போது, நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு வருமானங்களும், நான் ஒவ்வொரு முன்னேற்றமும் நான் அடையிற அந்த காலகட்டத்தில எங்க அம்மா உடல்நிலை சரியில்லாம போயிடும். ஸோ இந்த காலகட்டத்தில வந்து திடீர்னு எங்க அம்மா நோய்வாய்ப்பட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து ஒரு படம் இசையமைச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஓரளவுக்கு பணம் வர ஆரம்பிச்சது. அப்ப ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து கரெக்ட்டா 2020 2003 2003 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்டு. அப்போ நான் ஏதோ ஒரு மியூசிக்கல் ப்ரோகிராமுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போ நான் இல்லாத நேரத்தில யாரோ வந்து ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில அட்மிஷன் போட்டாங்க. வந்து பார்த்தா அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல். அப்புறம் என்னோட தலையெழுத்தே மாறி போச்சு. 2003 பிப்ரவரி 8ஆம் தேதியிலேருந்து என்னோட தலையெழுத்து ஆரம்பிச்சு. தொடர்ச்சியா ஹாஸ்பிட்டல் வீடு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, அம்மா வந்து நல்லா ஒரு 1 வாரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறமா சாப்பாடு நான் ஊட்டி விட்டுருந்தேன். ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது அம்மா திடீர்னு கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. அன்கான்ஷியஸ் ஆனோனே எனக்கு ஒண்ணுமே புரியல. பதறிட்டேன். அப்புறமேட்டு டாக்டர்ன்னு கூடும்போது, டக்குனு ஒரு ஐசியூக்கு மாத்துனாங்க. மாத்திட்டு வென்டிலேட்டர் போட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா வந்து வென்டிலேட்டர் தான் அவங்க வாழ்க்கை ஆயிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி, மார்ச் மார்ச் 13ஆம் தேதி வரையிலும் வென்டிலேட்டர். அதுக்கப்புறம் நடந்த போராட்டங்கள்லாம் சொன்னா என்னால தாங்க முடியாது. அந்த அளவுக்கான வாழ்க்கையில நான் அவ்வளோ போராட்டங்கள சந்திச்சேன். அவங்க வென்டிலேட்டர் ரிமூவ் பண்ணாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு தான் வந்து பாபாவ வந்து நான் ரொம்ப தீவிரமா அப்ப நான் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்த நேரம் அது. அம்மாவுக்கு தலைமாட்டுல சட்சரிதம் வச்சிருப்பேன். உதி வச்சிருப்பேன். அப்பப்ப வந்து அவங்களுக்கு நான் நெத்தியில போட்டு விடுவேன். ஆம், அது மட்டும் இல்லாம வந்து எப்படியாவது அம்மா வந்து வீட்ல சும்மா அப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா போதும், கைய நீட்டிட்டு இப்படி கையவே காமிச்சுட்டு உட்காந்துருந்தாங்கன்னா கூட போதும் வாழ்ந்துடலாங்கிற கண்டிஷன்ல நான் இருந்தேன். ஆனா எதிர்பாராத விதமா வென்டிலேட்டர் ரிமூவ் பண்ண உடனே எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப விரக்தியின் விளிம்புக்கு போயிட்டேன். போய் வீட்ல இருக்கிற பாபா சிலை, பாபாவுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நொறுக்கி, "பாபா எங்க அம்மா கொன்னுட்டியேடா, எங்க அம்மாவ கொன்னுட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கதறி இது பண்ணதுல, அதுக்கப்புறம் சடங்குகள், சம்பிரதாயங்கள் அம்மாவ அடக்கம் பண்றது, எரிக்கணும் ஏவிஎம் சுடுகாட்டுல. அப்போ அம்மா வந்து எரியூட்டின இடத்துலயே எரியூட்டி அடுத்த நாளே நான் என்ன பண்ணேன்னா, என்ன வந்து இனிமே உயிரோட இருக்கக்கூடாது. அம்மா இல்லாத உலகத்துல நம்ம வாழக்கூடாது. நான் வந்து ஒரு பாய்சன் பண்ணிட்டு, அம்மா எரிச்ச இடத்துலயே நான் பக்கத்திலேயே விழுந்துட்டேன், படுத்துட்டேன். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு மயக்க நிலையில இதுவா இருந்திருக்கேன். அப்ப யாரோ ஒரு பெரியவர் வந்து என்னை எழுப்பி, தட்டி மூஞ்சில அடிக்கிறது மட்டும் தெரியுது. ஆனா எனக்கு கான்ஷியஸ் கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாரி அப்படி அது ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பெரியவர் அப்பதான் "ஏன்டா இப்படி பாவி பண்ண?" அப்படின்னு என்ன வந்து கன்னத்துல மாறி மாறி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அம்மா இறந்த திதியையும், அம்மா இருந்த தேதியையும், அம்மா இருந்த நட்சத்திரத்தையும் அவரே அவர் வாயால சொன்னாரு. "அம்மா எப்ப பிறந்தாங்கடா? வியாழக்கிழமையா? அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரமா? அ இறந்தது கட்டில நைட்டு 8லேருந்து 9 மணிக்கு குரு வரையிலையா? போடா போடா! இனிமே தான் எனக்கு உனக்கு இனிமே உனக்கு அம்மா தான் சாய்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன தட்டி ஏதோ என்னென்னமோ பண்ணாரு. கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவானேன். அதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு போனேன், நான் என்ன ஆனேன்னு எனக்கு ஒரு 2, 3 நாள் தெரியாது. அதன் பிறகு தான் நான் வந்து உயிரோட இருக்கேங்கிற விஷயமே எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில அம்மா சாய்ங்கிற ஒரு வார்த்தை மனதில் பதிஞ்சுச்சு. ஏன்னா இனிமே உனக்கு அம்மா சாய் தான் அப்படின்னாரு. அந்த வார்த்தை தான் என் மனசுல அப்படியே ஓடிட்டே இருந்தது. அதன் பிறகு அம்மா இறந்து போன பிறகு நான் ரொம்ப ஒடிஞ்சிட்டேன். இனிமே எந்த விதத்துலயுமே நான் என்னால எங்க அம்மாவை சுத்தி உள்ள எண்ணங்கள தவிர வேற எதுவும் எனக்கு வரல. அப்ப என்னுடைய கொலீக், என் கூட இருந்தவங்க, என்னுடைய நண்பர்கள், தோழிகள் எல்லாமே
எப்படி இருப்படா நீ இப்படி ஆயிட்டியே ஏன்டா அப்படி உங்கள அம்மா தான் உனக்கு கடவுள் ஆயிட்டாங்கடா. அவங்க வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்கடா. நீ வந்து உன்னை நீ அழிச்சிக்கிட்டு இருக்க. நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே வந்தாங்க. அதில் வந்து குறிப்பாக ஒரு 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 பெண் தெய்வம் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்னோட வயசில் ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனால் என்னுடைய டேலண்ட்டு நான் பாடுறது, நான் மியூசிக் காலேஜில் பாடுறது, நான் கச்சேரியில் பாடுறதெல்லாம் எல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க வீட்டு இசை நிகழ்ச்சிலாம் நடத்துவேன். அவங்களாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இல்லைன்னா நான் இந்த உலகத்திலே கிடையாது. அவங்களெல்லாம் நான் இந்த நேரத்தில் வந்து அவங்கள கையெடுத்து கும்பிட்டு அவங்கள நான் வந்து என்னுடைய நன்றியை நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து என்னை வந்து ஊக்கம் கொடுத்து, "நீ வந்து ஒரு ஸ்டூடியோவோட ருக்கர் ஸ்டூடியோ போடு, நீ பாடு, நீ இசையமை, நீ என்ன வேணுமாலும் பண்ணலாம், நீ பெரிய ஆளாகலாம்" அப்படின்னு என்னை உத்வேகம் கொடுத்து கொண்டு வந்தாங்க. ஆனாலும் என்னன்னா அந்த பக்கத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இசை சார்ந்த விஷயங்கள் பாபா நான் சினிமா சம்மந்தப்பட்ட அதுலேருந்து அப்படியே என்னை இழுத்து கொண்டு வந்து பாபாவுடைய பாடல்கள் பாடி, அவருடைய பாடல்கள வந்து இலவசமா எல்லாருக்கும் சிடி போட்டு குடுக்குறது. ஜஸ்டிஸ் ஐயா வள்ளிநாயகம் ஐயா தலைமையில அவரு தான் எல்லாரும் அவர் கையால குடுக்க ஜானகி அம்மா, பாடகி ஜானகி அம்மா இவங்கலாம் வந்து பாபாவுடைய புகழ் பரப்புற என்னுடைய பணி அப்படியே ஆரம்பிச்சேன். அதனுடைய தொடர்ச்சியா வந்து அம்மா சாய்ன்னு ஒரு இதழ் பிரசுரிக்கப்பட்டது. அ அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து அம்மா சாய்ங்கிற இதழ் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? அது எந்த லெவலுக்கு வந்து மக்களை சென்றடைஞ்சது? அதன் மூலமாக எவ்வளோ நல்ல பலன்கள வந்து இந்த சாய் டிவோட்டிகள், பக்தர்கள் அ அனுபவிச்சாங்கங்கிற விஷயத்த நான் அடுத்த வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். ஜெய் ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.